பிற்பட்ட இரா சம்பந்தன் அவர்கள் பற்றியதுதான் என்னுடைய பதிவு. தமிழீழ விடுதலை புலிகளினால் கொல்லப்பட்டது அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள், யோகேஸ்வரன் போன்றவர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. வன்னிக்கு சென்று விடுதலை புலிகளை ஒரு ஏக தலைமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சம்பந்தனாக அவர் மாறினார். குண்டு துளைக்காத வாகனங்களில் பயணித்த சம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனை பொறுத்தவர்கள் என்னுடைய அவதானத்தில் அடிப்படையில் அவர் உண்மையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவராக நான் கருதவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை புலிகள் உருவாக்கவில்லை, தேசிய பிரபாகரன் தன்னை தலைவராக வைக்கவில்லை என்ற நிலைப்பாடுகளை எடுத்தது. அவர்களுக்கு திரும்ப போய் நாங்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்பில்லை என்று சொல்வது ஒரு சிறுபிள்ளைத்தனமா. தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு முதல் தீர்வு கிடைத்துவிடும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அவர் தலைமை தாங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் குடைமுற்று முகவரி இல்லாமல் போயிருக்கிறது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஒரு நீட்சி. இதய சுத்தியோடு சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த செயல்பாட்டில் தன்னுடைய இறுதி காலம் வரை பயணித்தாரா என்று சம்பந்தரிடம் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, தான் இருக்கின்ற வரைக்கும் தன்னுடைய கதிரைக்கு எந்த வகையிலும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பார்வை உள்ள ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். என்னுடைய அவதானம் 8 ஜனாதிபதிகளால் ஏமாற்றப்பட்டு 10 பிரதமர்களால் ஏமாற்றம் அடைந்து 13வது அரசியல் தீர்வை பேசி 37 ஆண்டு அதனால் ஏமாற்றம் அடைந்து, எங்களுடைய பார்வையில் 37 ஆண்டு காலமாக தமிழ் மக்களை ஐயா ஏமாற்றினார் என்று சொல்லலாம். அவர் நரியாக இருப்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, எங்களால் நரியாக இருக்க முடியவில்லை என்பதை பற்றி தான் நாங்கள் கவலைப்படும். அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று நினைத்த பொழுது திருகோணமலை மக்கள் வலியுறுத்தித்தான் அவர் தேர்தலில் நின்றார் என்று சொல்லுகிற அந்த தேர்தலில் நான் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய சில நண்பர்களோடு இணைந்து நாங்கள் திருகோணமலையில் ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டிருந்தோம். அந்த தேர்தலிலே திரு சம்பந்தன் அவர்களை தோற்கடித்தார். தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு இலங்கைக்கான ஒரு தலைவராகத்தான் அவரை தன்னுடைய உரையில் அவரை குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கான ஒரு தேசிய தலைவர். அவர் கொண்டு வந்தவர்கள் அவருக்கு விசுவாசமாக நடக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இறுதி காலங்களில் அந்த கோதாசன் வந்து திரு சம்பந்தன் அவர்களுக்கு அவரை மிக கடுமையாக வெறுத்தார். இதிலே தமிழரசு கட்சியினுடைய இன்றைய நிலைக்கும் ஐயாவினுடைய இந்த இயங்கா நிலையும் இந்த அளவு இப்பொழுது உண்மையில் இந்த சுமந்திரன் மீது அவருக்கு இடையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. அவரை பதவி விலகுமாறு கூறியதன் காரணம். எதை செய்யக்கூடாதோ அதை சம்பந்தன் ஐயா செய்தார். எது செய்ய வேண்டுமோ தமிழ் மக்களுக்கு அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டார். இவர் தான் சார்ந்த கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த அடிப்படையிலோ ஒரு புதிய தலைமுறையிடம் எந்த ஒரு மரபை விட்டு செல்லுகின்ற ஒருவராக இருக்கவில்லை. அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி தனது 91வது வயதில் காலமாகிய மூத்த அரசியல் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்களின் இறுதிக் கிரியைகள் கடந்த 7ஆம் தேதி அவரது சொந்த ஊரான திருகோணமலையில் அவரது இல்லத்தில் இறுதி நிகழ்வுகள் நடைபெற்று அவர் அக்கினியுடன் சங்கமமாகி இருக்கிறார். இந்த இடத்தில் அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி பலவிதமான கருத்துக்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அவர் விட்டு சென்றது என்ன என்ற கேள்விகள், அதே வேளையில் அவர் தமிழ் தேசியம் சார்ந்து நிறைவு பெறாத கனவோடு அவர் காலமாகிவிட்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த அரசியல் விடயங்களை ஆழமாக அறிந்தவர், கற்றவர், மக்களோடு பகிர்ந்து கொள்கின்ற அரசியல் ஆய்வாளர் யதீந்திரா அவர்களை பேசுவதற்காக இணைத்திருக்கிறோம். வணக்கம் யதீந்திரா அவர்களே. வணக்கம். யதீந்திராவின் பார்வையில் ரா சம்பந்தன் என்று ஒரு அறிமுகத்தை நீங்கள் முதலில் சொல்லுங்களேன். உண்மையில் அவரை பற்றி என்னுடைய பார்வை என்பது 2009க்கு பிற்பட்ட திரு இரா சம்பந்தன் அவர்களை பற்றியதுதான். என்றால் அதுக்கு முற்பட்ட இரா சம்பந்தன் என்பது உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில்
தீர்மானகரமான பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் அதற்கு முற்பட்ட காலத்தில் இருக்கவில்லை. அவர் அரசியலில் இருந்தார் நீண்ட காலமாக. 1977 நாடாளுமன்ற பிரவேசத்தின் ஊடாக அவருடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பித்தது. 1963 ஆண்டு அந்த சத்தியாகிரக போராட்ட காலத்திலெல்லாம் அவர் பங்களித்ததாக சொல்லப்பட்டாலும் அது ஒரு விடயமாக, அது ஒரு பேசுபொருள், அது ஒரு முக்கியமான விடயமாக இருந்ததில்லை. ஆனால் அவருடைய அரசியல் பிரவேசம், ஒரு நாடாளுமன்ற அரசியல் பிரவேசம் என்பது 1977. நானோ 1976 பிறந்த ஒரு நபர். ஆகவே அவருடைய அந்த காலகட்ட அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வரலாற்று மாணவன் என்ற வகையில் அவர் அந்த காலகட்டத்தில் திரு இரா சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் பங்களிப்பு என்பது, அதாவது எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் அவர்கள், பிறகு திரு அமிர்தலிங்கம் அவர்கள் போன்றவர்களுடைய அரசியல் நகர்வுகளில் திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு துணை பாத்திரத்தை வகித்திருக்க முடியுமே தவிர, தீர்மானகரமான அரசியல் பங்களிப்பு என்பது, அவருடைய தீர்மானகரமான அரசியல் பாத்திரம் என்பது 2009க்கு பின்னர் தான் ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் 2009க்கு பிற்பட்ட இரா சம்பந்தன் அவர்கள் பற்றியதுதான் என்னுடைய பதிவுகள். குறிப்பாக 2010 இருந்து அவரோடு நான் அவரை அவதானித்து வருகின்றேன். சிறிது காலம் 2015 ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல், அந்த ஆட்சி மாற்றத்துக்கான விடயங்கள் இடம்பெறுகின்ற வரைக்கும் அந்த காலகட்ட பகுதியில் அவரோடு தொடர்பிலும் இருந்திருக்கின்றேன். அந்த வகையில் உண்மையில் 2009க்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய அரசியலை வழிநடத்துகின்ற ஏகபோகமான அந்த தலைமைத்துவ பொறுப்பு இரா சம்பந்தன் அவர்களுக்கு தான் கிடைத்தது. உண்மையில் 1977 நாடாளுமன்ற பிரவேசம் செய்த திரு சம்பந்தன் அவர்கள் 94 ஆண்டு தேர்தலில் தங்கத்துறையிடம் தோல்வியடைந்தார் திருவோணமலை தொகுதியில். அதன் பிறகு 97 தங்கத்துறை படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த வெற்றிடத்திற்கு அவர் அந்த வெற்றிடத்தை நிரப்பினார். அதன் பிறகு அவர் 2001 ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டுத்தான் நாடாளுமன்ற பிரவேசத்தை செய்தார். 2001 உதயசூரியன் சின்னத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்றார். நீங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் 77 இருந்து அந்த காலகட்டம், இடைப்பட்ட காலகட்டங்களில் அவர் ஒரு தேர்தல் அரசியலில் வெற்றி பெறக்கூடியவராக கூட கணிசமான காலம் இருக்கவில்லை. பிறகு 2001 இருந்து இறக்கும் வரை அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்தார். 2001 அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக நாடாளுமன்ற பிரவேசம் செய்திருந்தாலும் கூட, உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அந்த காலகட்டத்தின் அரசியல் தீர்மானங்கள் என்பது இந்த மிதவாத தலைமைகளிடம் இருக்கவில்லை, அது விடுதலை புலிகளிடம் இருந்தது. அந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு அரசியலை தான் திரு சம்பந்தனும் அந்த காலகட்டத்தில் செய்திருந்தார். குறிப்பாக 2001 தொடக்கம் 2009 வரையான இந்த ஆயுத போராட்டம் முற்றுப்பெறுகின்ற காலம் வரை, இந்த 2009க்கு பின்னரான காலப்பகுதியில் தான் அரசியலில் தீர்மானகரமான ஒரு நபராக, அது ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கின்ற ஒரு ஆளுமையாக திரு சம்பந்தன் அவர்கள் வெளித்தெரிகின்றார். சம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமை வகித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்த பயணம் என்பது, அதற்கு முந்தைய காலங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்த அரசியல் தளத்தில் இருந்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளினால் கொல்லப்பட்டது, அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள், யோகேஸ்வரன் போன்றவர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த காலம் என்பது தமிழ் தேசிய பரப்பில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு மிக அச்சுறுத்தலான, ஒரு கத்தியில் நடப்பது போன்ற ஒரு நிலையை, தான் தோன்றித்தனமாக முடிவுகளை எடுக்கவோ அல்லது சிங்கள அரசோடு பேசுவதற்கோ முடியாத ஒரு கட்டுப்பட்ட ஒரு நிலைதானே இருந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன விடயங்களை நான் வரலாற்று ரீதியாகத்தான் அறிந்திருக்கிறேன். உண்மையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சம்பந்தன் அவர்கள் விடுதலை புலிகள், அதாவது விடுதலை புலிகள் தலைமையிலான இந்த ஆயுத போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் அவர் ஒரு கொழும்பு மைய அரசியல்வாதியாகத்தான் அவருடைய காலம் கழிந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பிரபலமாக திருவோணமலையில் நான் அப்பொழுது சிறுபையனாக இருக்கின்ற பொழுது பேசுவார்கள். அப்பொழுது சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவர் குண்டு துளைக்காத வாகனத்தில் தான் திருவோணமலை வந்து செல்வார். அவருக்கு பலத்த பாதுகாப்பும் இருந்தது, ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு. திருவோணமலையில்
அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே ஒரு கந்தசாமி கோவில் என்ற ஒரு கோவில் உண்டு. அது அவருடைய குடும்ப கோவில். அதனுடைய ஒரு திருவிழா அவருடைய குடும்பத்துக்குரியது. அந்த திருவிழாவிற்கு அவர் கட்டாயமாக எங்கிருந்தாலும் பலத்த பாதுகாப்புகளோடு வருவதுண்டு. அப்பொழுது நாங்கள் சிறு 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 பையனாக அவற்றை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஏன் சம்பந்தன் ஐயாவுக்கு குண்டு துளைக்காத வாகனம் தேவைப்பட்டது என்றால், உண்மையில் அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அதை அவரே 2012ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உரையில் அவரே பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இதை வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவரே சொல்லியிருக்கிறார். தான் விடுதலை புலிகளுடைய கிட் லிஸ்டில் இருந்ததாகவும், ஆகவே அப்படிப்பட்ட என்னையா நீங்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று சொல்லுகிறீர்கள் என்று கொழும்பில் உள்ள சிங்கள அரசியல்வாதிகளை பார்த்து அவர் கேட்பதாக அந்த உரையில் இருக்கின்றது. ஆகவே அந்த குறிப்பாக நீலன் திருச்செல்வம் தோடு அவர் அந்த காலத்தில் தீர்வு போதி விடயத்தில் இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு நீலம் திருச்செல்வமும் கொலை செய்யப்பட்டார். அந்த காலகட்டங்களில் பலத்த பாதுகாப்புகளோடு தான் திரு சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சம்பந்தன் தான் பிறகு குறிப்பாக 2000ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் தேசிய தலைவர் பிரபாகரன் என்று சொல்லுகின்ற காணொளியை கூட நான் பார்த்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் வன்னிக்கு சென்று விடுதலை புலிகளை ஒரு ஏக தலைமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சம்பந்தனாக அவர் மாறினார். விடுதலை புலிகள் இயக்கமும் கடந்த காலத்தில் பல்வேறு விடயங்களை எல்லாவற்றையும் அதெல்லாம் புறந்தள்ளி இனிமேல் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய ஆற்றலையும் தமிழர் தேசத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சரிபிழைகளை எல்லா பக்கங்களிலும் பிழை இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்களும் பழசெல்லாம் மறப்போம் என்ற விடயத்தில் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை அந்த தத்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் பயணம் நடந்தது. குண்டு துளைக்காத வாகனங்களில் பயணித்த சம்பந்தனையா அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக, என்னுடைய நினைவுகளில் அவர் பாராளுமன்றத்தில் ஒரு கட்டத்தில் உரையாற்றி இருந்தார். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் தமிழீழ விடுதலை புலிகள் என்றும் அவரது உரையில் இருப்பதாக எனக்கு நினைவிருக்கிறது, அந்த உரை கேட்டதாக நீங்கள் சொன்னதற்கு மேலாக. ஆனால் அந்த மாற்றம் என்பது இதுதான் தனக்கான ஒரு நிலைப்பாடாக எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் எடுத்த நிலைப்பாடாக இருக்குமா? திரு சம்பந்தனை பொறுத்தவரையில் என்னுடைய அவதானத்தில் அடிப்படையில் அவர் உண்மையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவராக நான் கருதவில்லை. அவரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மட்டுமல்ல, எந்த ஒரு ஆயுத விடுதலை இயக்கத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒருவராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சூழ்நிலை காரணமாக, நிர்பந்தம் காரணமாக இந்த அரசியலில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியிருந்தால் அன்றைய காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பயணிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் சம்பந்தன் போன்றவர்களுக்கு இருக்கவில்லை. தொடர்ந்தும் இந்த அரசியலில் இருப்பதாக இருந்தால், ஒன்று அல்லது விலகிச் செல்வதாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சிலவேளை அவரிடம் சில கணிப்புகள் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம். இந்த கடந்த கால விடுதலை புலிகள் ஒருவேளை இரண்டால் எனக்கு ஞாபகம் உண்டு, நானும் அந்த கூட்டத்தில் திருவோணமலையில் பேசியிருந்தேன். அப்பொழுது திருவோணமலை அரசியல் துறை பொறுப்பாளராக எழிலன் இருந்தார். ஒரு நூல் வெளியீட்டின் பொழுது நானும் அங்கே இருந்தேன். அப்பொழுது சம்பந்தன் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலைகள் மாறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தம்பி எழிலன் என்று சொல்லி அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் சொன்னார். சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது நாங்கள் நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சீக்கியரால் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். ஆனால் அதே காங்கிரஸ் அரசாங்கம் சோனியா காந்தி ஒரு சீக்கியரையே இந்தியாவின் பிரதமராக்கியது, மன்மோகன் சிங்கை. அவை இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கால சூழலில் மாற்றங்கள் இடம்பெறுவது தவிர்க்க முடியாது. இப்படி மாற்றங்கள், இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் நாம் மாற்றங்கள் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். நான் நினைக்கின்றேன் ஒருவேளை அவர் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் அதாவது ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற ஒரு காலம் வரும், அதனோடு நாமும் இணைந்து பயணிக்கலாம் என்று அவர் இருந்திருக்கலாமோ தெரியவில்லை. அவரே இதோடு இந்த அரசியல் நிலைமைகள் மாறிவிடும் என்றும் அவர் கணித்திருக்கலாம். அதனால் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டு நாம் பயணிப்போம் என்றும் அவர் முடிவு செய்திருக்கலாம். ஆனால்
பின்னர் நிலைமைகள் தலைகீழாகிவிட்டது. ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து நிலைமைகள் மாறிவிட்டது. அதன் பிறகான திரு சம்பந்தனுடைய நடவடிக்கைகள் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அதுவரை அவர் தமிழீழ விடுதலை புலிகளை 100% ஏற்றுக்கொள்பவராக பொது வழிகளில் தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார், ஏகத்தலைமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் ஏகத்தலைமை என்று விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன சில நபர்கள் கூட அந்த காலத்தில் இருந்தார்கள். உதாரணமாக ஆனந்த சங்கரி போன்றவர்கள் புலிகளோடு முரண்பட்டு வெளியேறினார்கள். அப்பொழுதெல்லாம் சம்பந்தன் அப்படி வெளியேறவில்லை. அவர் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டு 100% அதனோடு பயணிக்கின்ற முடிவில் இருந்தார். பேச்சுவார்த்தைகளின் பொழுது, ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகளின் பொழுது அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எந்த ஒரு விமர்சனங்களையோ அல்லது கருத்துக்களையோ சம்பந்தன் கூறவில்லை. விடுதலை புலிகளுடைய தீர்மானங்கள் எதுவோ அந்த அடிப்படையில் அது பயணிக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்களும் பார்வைகளும் இருந்தன. அமைதியாகவே இருந்தார். 2009க்கு பின்னர் விடுதலை புலிகள் அரசியலை தீர்மானிக்கின்ற அந்த தீர்மானகரமான அரசியல் பாத்திரத்திலிருந்து விடுதலை புலிகள் அகற்றப்பட்ட சூழலில் அவருக்கான ஒரு பாத்திரம் வந்த பொழுது அவருடைய அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருந்தது. இந்த நிலைப்பாட்டோடு அல்லது எதிர்பார்ப்போடு தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு தீர்வை எடுப்பார்கள் அல்லது அவர்களை ஒரு தலைமையாக வைத்து ஒரு தீர்வுக்கான முயற்சியை முன்னெடுக்கலாம் என்று நினைத்திருந்த சம்பந்தன் ஐயாவாக இருந்தால் 2009க்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளை இந்த அளவுக்கு சாடுவதும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை புலிகள் உருவாக்கவில்லை, தேசிய பிரபாகரன் தன்னை தலைவராக வைக்கவில்லை என்ற நிலைப்பாடுகளை எடுத்தது எந்த விதமான அரசியல் நகர்வாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? தமிழ் தேசியம் சார்ந்த நகர்வாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் 2009க்கு பின்னர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, தமிழ் தேசிய அரசியலை ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கின்ற ஒரு ஆளுமையாக அவர் வெளித்தெரிந்த ஒரு சூழலில், அன்றைய சூழலில் சம்பந்தனுக்கு நிகராக வேறு ஒருவரும் அதை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இருக்கவும் இல்லை. அந்த சூழலில் சம்பந்தனுடைய அணுகுமுறைகள் முற்றிலும் வித்தியாசமாகத்தான் இருந்தது. குறிப்பாக விடுதலை புலிகளுக்கும் தனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கே அவருடைய காலத்தை அதிகம் ஒரு செலவழித்தார். அது உண்மையில் அது ஒரு என்னுடைய பார்வையில் அது ஒரு தேவையற்ற விடயம் என்பதுதான். அது உண்மையில் அவர் சிங்கள தேசத்துக்கு தான் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட ஒருவன் அல்ல, விடுதலை புலிகளுக்கும் தனக்கும் தொடர்பில்லை, விடுதலை புலிகளை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொண்ட நபர் அல்ல என்ற ஒரு தோற்றத்தை சிங்கள தேசத்துக்கு காண்பிப்பதில் அதிக கரிசனை எடுத்துக்கொண்டார். அதை ஒரு சிங்கள ஆளும் வர்க்கத்துக்கு முன்னால் ஒரு நல்லவராக தன்னை காட்டிக்கொள்ள, அல்லது அப்படி நல்லவராக காட்டிக்கொண்டால் அவர்கள் சில விடயங்களில் இறங்கி வந்து சிலதை செய்வார் என்று அவர் நினைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் அப்படியான அணுகுமுறையில் தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருந்தது. இல்லை, நீங்கள் குறிப்பிடுகிற, அதாவது சிங்கள தேசத்திற்கு தமிழர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும், சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்கள் அல்ல என்ற விடயத்தை தமிழீழ விடுதலை போராட்டம் நடைபெறுகிற பொழுதே பல இடங்களில் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அரசோடும் அரச படைகளோடும் தான் போரிடுகிறோம் என்ற தெளிவு பல தடவை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னதை போல அவர் அந்த தமிழ் விடுதலை புலிகளிடம் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள அல்லது சிங்கள அரசுக்கு அதை தெளிவுபடுத்த எடுத்த முயற்சியை எப்படி சொல்லலாம்? அதாவது சிங்களவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் தூக்கியது தவறு, நான் அதற்கு ஆதரவானவன் அல்ல என்பதை நிரூபிப்பதன் மூலம் அவரை ஒரு தமிழ் தேசிய தலைவராக இன்று போற்றுகிறவர்கள் முன்வைக்கிற விடயங்களை வைத்து கேட்கிறேன். அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நியாயப்படுத்துவதற்கு தான் அந்த முயற்சிகள் எடுத்தார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், அது உண்மையில் ஒரு தேவையற்ற முயற்சி. முதலாவது, ஏனென்றால் ஏற்கனவே அவர் ஒரு பாதையால் பயணம் செய்திருக்கிறார் என்றால் அந்த பாதையால் பயணம் செய்தவன் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் அரசியலை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஸ்ரீலங்கா, அது சிங்கள தேசத்துக்கும் தெரியும். இவர்கள் விடுதலை புலிகளோடு இவர்களுக்கு இருந்த தொடர்பும் தெரியும். விடுதலை புலிகளால் இவர்கள் எவ்வாறு கையாளப்பட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு திரும்ப போய் எங்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்பில்லை என்று சொல்வது ஒரு சிறுவிளைத்தனமானது. அது தேவையற்ற அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய நிலையில் தாங்கள் இருந்தால் கூட இப்படித்தான் இருந்திருப்போம் என்று நினைக்க வல்லவர்களாகத்தான் சிங்கள அரசியல் தலைவர்களும் இருந்திருப்பார்கள், இல்லையோ? நிச்சயமாக. ஆனால் அடிப்படையான விடயம் என்னவென்றால், அதை நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையில் திரு சம்பந்தன் அவர்கள் 2009க்கு பிற்பட்ட தமிழ் தேசிய அரசியலை
நகர்த்துகின்ற ஒரு தலைமை பொறுப்பை வைத்திருந்த பொழுது அந்த அந்த நகர் அந்த அந்த தலைமை பொறுப்பில் அவர் தேவையற்ற உண்மையில் அந்த நடந்து வந்த பாதையை புறந்தள்ளி செயல்பட்டது முதலாவது. அது ஒரு தேவையற்றது. அது அது நாங்கள் மிக வெளிப்படையாகவே நாங்கள் ஒரு பாதையால் பயணம் செய்திருந்தோம். அன்றைய காலகட்டத்தில் அந்த பாதைக்கு இருந்த நியாயங்கள் இத்தகையது. ஆனால் இன்றைக்கு யுத்தம் முடிவுற்றிருக்கிறது. யுத்தத்தில் நீங்கள் வென்று விட்டீர்கள், நீங்கள் வெற்றியை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கான அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்கான தீர்வை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர்வதுதான் எங்களுடைய அரசியல் அடிப்படை என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அரசியலை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புத்தான் சம்பந்தரிடம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் 2009க்கு பின்னரான காலகட்டத்தில் திருவாளர் சம்பந்தனை அனைவருமே ஒரு பெருந்தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். குறிப்பாக ஏனைய கட்சிகள், புலம்பெயர் சமூகம் எல்லோருமே இரா சம்பந்தன் இடமிருந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தார். அவர்கள் அனைவரையும் உள்வாங்கி அரவணைத்து இந்த தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு பாரிய பொறுப்பு தான் சம்பந்தருக்கு இருந்தது. ஆனால் அதை அவர் சரிவர செய்யவில்லை என்பதுதான் இப்பொழுதுள்ள அடிப்படையான விடயம். அந்த வாய்ப்பு சரிவரை செய்யவில்லை என்று நான் சொல்லுவது அவர் தமிழீழத்தை எடுக்கவில்லை என்று சொல்வதல்ல, அவர் தமிழீழத்துக்காக போராடவில்லை என்று சொல்வதல்ல. தமிழீழத்துக்காக அவரால் போராட முடியாது, அது வேறு விடயம். ஆனால் ஒரு மிதவாத அரசியல் எல்லைக்குள் அதே நேரம் 2009க்கு பின்னர் கிடைத்த தமிழ் மக்களுக்கான ஒரு ஆயுத போராட்டம் முற்று பெற்றிருக்கிறது. ஒரு பேரழிவோடு அது முற்று பெற்றிருக்கிறது. தமிழ் மக்களுக்கான நீதிக்கான ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இவற்றை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை தான் அவர் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. இன்றைக்கு அவர் எவ்வாறான ஒரு சூழலில் அவர் விடைபெற்றிருக்கிறார் என்றால், அவர் தலைமை தாங்கிய இலங்கை தமிழரசு கட்சியும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவர் தலைமை தாங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உடைமுற்று முகவரி இல்லாமல் போயிருக்கிறது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஒரு நீட்சி, அந்த நீட்சியை அந்த பாதுகாக்க சம்பந்தன் தவறி இருக்கிறார். இந்த இடத்தில் சம்பந்தனையாவை நினைவு கொள்கிற பொழுது பலரும் நளினமாக பேசுகிற ஒரு விடயம், தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு முதல் தீர்வு கிடைத்துவிடும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். தமிழீழம் அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு சமர்ச்சி ரீதியிலான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயணித்தார். அது நிறைவேறாமல் அவர் இறைபதம் அடைந்து விட்டார் என்று சொல்ல வல்லவர்களுக்கு இதய சுத்தியோடு சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த செயல்பாட்டில் தன்னுடைய இறுதி காலம் வரை பயணித்தாரா என்ற கேள்விக்கு யதீந்திராவின் பதில் என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசியல், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போன்று 2009க்கு பின்னரான காலகட்டம் என்பது சம்பந்தனின் காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை அவர் சரியாக கையாளவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இது தொடர்பாக நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். இந்த கையாளவில்லை என்ற என்னுடைய பார்வை, என்னுடைய அடிப்படை என்னவென்றால், உண்மையில் ஒவ்வொரு காலகட்ட சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் நாங்கள் அரசியல் செய்ய முடியும். விடுதலை புலிகள் போன்ற ஒரு பலமான அமைப்பிருந்த காலத்தில் பேசக்கூடிய விஷயங்களையும் முன்வைக்கக்கூடிய வாதங்களையும் அப்படிப்பட்ட ஒரு பலம் இல்லாத நிலையில் நாங்கள் முன்வைக்க முடியாது. ஆனால் அன்றைய சூழலில், குறிப்பாக சம்பந்தன் தலைமை தாங்கிய காலகட்டங்களில் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பது, தமிழ் மக்கள் இருக்கின்ற நிலையில் ஒருபடியாவது முன்னோக்கி அவர்களை நகர்த்துவதற்கான ஒரு அரசியல் அடித்தளத்தை போடுவதுதான் சம்பந்தருடைய பிரதான தலையாய பணியாக இருந்தது. ஆனால் அந்த பணிகளை இரண்டு அடிப்படையில் செய்திருக்க வேண்டும். அவர் ஒன்று, தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஒரு பலமான ஜனநாயக ஒரு கட்சி ஒன்றை பலப்படுத்தி, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு பலமான தமிழ் தேசிய இயக்கமாக, ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக அதை பலப்படுத்துகின்ற பொறுப்பு அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலும் அவரோடு பேசியிருக்கிறேன். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சியாக பதிவு செய்யுங்கள் என்ற வாதத்தை நாங்கள் 2010 சொல்லி வந்திருக்கிறோம். இது உங்களுடைய காலத்திலேயே இப்படி சுக்குநூறாக போகும் என்பதையும் அவருக்கு நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். 2015 தேர்தலில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தோல்வியடைந்தார். அப்பொழுது 2 தேசிய பட்டியல் ஆசனம் இருந்தது கூட்டமைப்புக்கு. ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக தேர்தலில் ஒருவர் வெல்லுவது தோற்பதெல்லாம் ஒரு சாதாரண விடயம். தோற்கலாம், வெல்லலாம், அது பல்வேறு அந்தந்த சூழ்நிலைகளால் தீர்மானிக்கப்படுவது. அந்த நேரங்களில் ஒரு ஆசனத்தை கொடுத்து இந்த ஒற்றுமையை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தெல்லாம் நாங்கள் சொன்னோம். அப்பொழுது அவர் சொன்னார், தலைவர்கள் என்றால் வெல்ல வேண்டும் என்று சொன்னார். தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற வாதத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திய பொழுது அது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லை என்று சொன்னால், ஆனால் அது ஒரு பொய்.
அவர் நினைத்த பொழுது பலரை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அவரை யாரும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் தமிழரசு கட்சியில் எவரும் இல்லை. ஆனால் அதை அவர் செய்ய விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மற்றவர்கள் ஒருவேளை அப்படி பதிவு செய்தால் ஒருவேளை மற்றவர்கள் பலமான தரப்பாக எழுச்சியடைந்து விடுவார்களோ என்ற ஒரு சம்பந்தரிடம் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. தான் இருக்கின்ற வரைக்கும் தன்னுடைய கதிரைக்கு எந்த வகையிலும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பார்வை உள்ள ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் என்னுடைய அவதானத்தில். அதுதான் அவருடைய அனைத்து அரசியல் நகர்வுகளையும் சிக்கலுக்குள்ளாக்கியது. பொதுவாக அரசியல் தலைவர்கள் அந்த கதிரையில் கவனமாக இருப்பது என்பது அரசியலுக்குள் புகுந்த பின்னர் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் ஐயாவினுடைய பூத உடல் பார்வைக்காக வைக்கப்பட்டு ஒரு வார காலம் பயணித்த காலத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாள் தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர் கிழக்கை சேர்ந்த பாவனா அரியநேந்திரன் அவர்கள் ஐயாவினுடைய வாழ்க்கை கணக்கை பதிவு செய்திருந்தார். 91 ஆண்டு இவ்வுலகில் வாழ்ந்து 60 ஆண்டு அரசியல் அனுபவமும் 47 ஆண்டு நாடாளுமன்ற அனுபவமும் 16 ஆண்டு தந்தை செல்வாவுடனும் 8 ஆண்டு தேசிய தலைவர் மேதகுவுடனும் 5 ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராகவும் 4 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி தலைவராகவும் 23 ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராகவும் 8 ஜனாதிபதிகளால் ஏமாற்றப்பட்டு 10 பிரதமர்களால் ஏமாற்றம் அடைந்து 13வது அரசியல் தீர்வை பேசி 37 ஆண்டு அதனால் ஏமாற்றம் அடைந்து 75வது ஆண்டு தமிழரசு கட்சி பவள விழா காணும் முன்பே 9வது ஜனாதிபதியால் ஏமாற்றப்படுவதற்கு முன்னம் ரா சம்பந்தன் ஐயா இறைபதம் அடைந்தார். இது ஒரு சாதனையாக பார்ப்பதா, அல்லது இந்த இத்தனை ஆண்டு காலம் 37 ஆண்டு காலம் தமிழர்களுக்கான தீர்வுக்காக அவர் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்பட்டார் என்று அரியநேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எங்களுடைய பார்வையில் 37 ஆண்டு காலமாக தமிழ் மக்களை ஐயா ஏமாற்றினார் என்று சொல்லலாமா? நான் பொதுவாக இந்த ஏமாற்றப்படுதல் அல்லது ஏமாற்றப்படுதல் என்ற அரசியல் அந்த விடயத்தை பொதுவாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் அரசியலை முன்னெடுக்கிறோம். அதை எங்களை மற்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அது பிரச்சனை எங்களுடைய பக்கத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அது மற்றவர்களை நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் அரசியலில் ஒரு சூழ்ச்சித்திறன் என்பதெல்லாம் ஒரு கலையாகத்தான் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் அதுவும் ஒரு விடயம் சூழ்ச்சித்திறன் என்பது. ஆகவே சூழ்ச்சித்திறனை நாங்கள் இப்ப உதாரணமாக சிலர் சொல்லுவார்கள் ரணில் விக்ரமசிங்கே ஒரு நரி என்று. அவர் நரியாக இருப்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களால் நரியாக இருக்க முடியவில்லை என்பதை பற்றி தான் நாங்கள் கவலைப்பட வேண்டும். ஆகவே ஏமாற்று சம்பந்தனை யாரும் ஏமாற்றினார்கள் என்றால் அல்ல, இவர் ஏமாந்து போயிருக்க வேண்டும் அல்லது அரசியலை சரியாக கையாள தெரியாமல் இருந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் விடயங்களை பார்க்க வேண்டுமே தவிர, அரசியல் என்பது என்னை பொறுத்தவரையில் இந்த 2009க்கு பின்னரான காலகட்டம் என்பது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு அரசியலை செய்கின்ற ஒரு வாய்ப்பு திரு சம்பந்தன் அவர்களுக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னிருந்த யாருக்கும் கிடைக்கவில்லை. ஒரு ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி தோற்கடிக்கப்பட்டது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட மிதவாத அரசியல் நகர்வுகள் தோல்வியடைந்து அந்த தோல்வி அனுபவத்திலிருந்து தான் ஆயுத போராட்டம் எழுச்சி கொண்டது. அவ்வாறு எழுச்சி கொண்ட ஆயுத போராட்டமும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த 2 அனுபவங்களில் இருந்தும் கற்றுக்கொண்டு அரசியலை செய்வதற்குரிய ஒரு காலமாகத்தான் இந்த சம்பந்தன் அவர்களுடைய காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தை அவர் அந்த அடிப்படையில் கையாளவில்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய விமர்சனம். முக்கியமாக அதாவது வாய்ப்புகள், அரசியலை சொல்லுவார்கள், அரசியல் என்பது அதாவது சாத்தியங்களை கையாளுகிற கலை என்றார். அதே நேரம் ஒன்று இல்லாவிட்டால் அதற்கு அடுத்த மிகச்சிறந்தது எது என்ற அடிப்படையில் கையாளுகின்ற ஒரு கலைதான் அரசியல் என்பது. இது ஒட்டோ பிஸ்மார்க்கினுடைய ஒரு கூற்று, மிக எப்பொழுதுமே அரசியலுக்கு பொருத்தமான கூற்று. அவை நாங்கள் ஒன்றை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் அந்த ஒன்று எங்களுக்கு சாத்தியமற்றதாக தெரிகின்ற பொழுது அதற்கு அடுத்த மிகச்சிறந்தது எது என்ற அடிப்படையில் நாங்கள் அதை கைப்பற்றுவதற்கு அரசியலை கையாளுவதுதான் அரசியல். அந்த அடிப்படையில் திரு சம்பந்தன் அவர்கள் கடந்த 15 வருடங்களை கையாளவில் அவருடைய இந்த காலகட்டம் அவருக்கு கிடைத்த ஏகபோகமாக, அதாவது தமிழ் மக்களின் பெருந்தலைவர் என்ற அடையாளத்தை வைத்திருந்த, இப்பொழுது அவரை பலரும் பெருந்தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் என்னை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தை கையாளாமல் தோல்வியடைந்த ஒரு அரசியல் தலைவராகத்தான் அவருடைய வாழ்வு நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 75 வருட காலமாக நாங்கள் எங்களுடைய நகர்வுகள் வெற்றி பெறவில்லை தான்.
எங்களுடைய நகர்வுகளில் நாங்கள் தோல்விதான் அடைந்திருக்கிறோம், அது உண்மை. அது ஆனால் இந்த அந்த அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு செயற்படுவதற்கு திரு சம்பந்தன் அவர்களுக்கு ஒரு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்தது. அதை அவர் கையாளவில்லை. 87 வயது என்று நம்புகிறேன். அவர் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் அவரை திருகோணமலை மாவட்ட மக்கள்தான் வலியுறுத்தினார்கள். அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று நினைத்த பொழுது திருகோணமலை மக்கள் வலியுறுத்தித்தான் அவர் தேர்தலில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி செய்த திருகோணமலை மக்களை பற்றி, அல்லது ஏன் அப்படியான ஒரு முன்னெடுப்பை மக்கள் முன்னெடுத்தார்கள், இன்னும் ஒரு இளையவருக்கு வாய்ப்பை கொடுத்து இன்று அந்த நகர்வை வித்தியாசமாக நகர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பிருந்தும் தமிழ் மக்களும் இந்த தவறை திருகோணமலை மக்கள் ஏன் செய்தார்கள்? உண்மையில் அன்றைய சூழலில் மக்கள் பொதுவாக இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் என்று எல்லோரும் ஒரு பொதுவாக மக்கள் என்று சொல்வது, உண்மையில் அதுக்கு அவருடைய கட்சியின் ஆதரவாளர்கள் சிலர், குறிப்பாக திருகோணமலையினுடைய பிரதிநிதித்துவம் பறிபோய்விடும், ஆகவே இன்னொரு புதியவரை நிறுத்தி வெற்றி பெற முடியாமல் போனால் என்ன செய்வது என்ற அடிப்படையில் சிலர் அவரிடம் போய் ஒரு கருத்தை சொன்னதாக, நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னதாக, அவர் ஆரம்பத்தில் நான் இதிலிருந்து விலகிறேன் என்ற அடிப்படையில் தான் யோசித்துக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் இப்படி சிலர் சொன்னதால் அவர் அதை திரும்பி அதை கருத்தில் கொண்டு போட்டியிட்டதாக ஒரு கருத்து திருவோணமலையில் நிலவுகிறது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற அந்த தேர்தலில் நான் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய சில நண்பர்களோடு இணைந்து நாங்கள் திருவோணமலையில் ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டிருந்தோம். அந்த தேர்தலிலே திரு சம்பந்தன் அவர்களை தோற்கடிக்குமாறு. அதற்கு பதிலாக நீங்கள் திருவோணமலையில், ஏனென்றால் அவரை நீங்கள் தெரிவு செய்தாலும் பயனில்லை என்பது எங்களுடைய வாதமாக இருந்தது. ஏனென்றால் அவரால் திருவோணமலையில் இருந்து தம் மக்களோடு மக்களாக இருக்க முடியாது. ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களோடு இருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதி கொழும்பில் இருப்பதல்ல மக்கள் பிரதிநிதி. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு துண்டு பிரசுரத்தை மக்கள் மத்தியில் விநியோகம் செய்திருந்தோம். ஆனால் திருவோணமலை மக்கள் தங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், அறிமுகமானவர் ஐயா என்ற அடிப்படையில் வாக்களித்து அவரை தெரிவு செய்தார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்றே அவர் இப்பொழுது அவர் திருவோணமலைக்கு அவருடைய இறப்பின் பின்னர் அவருடைய பூத உடல் திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டது. கடந்த 3 வருடங்களுக்கு பிறகு அவருடைய பூத உடல் தான் திருவோணமலைக்கு வந்தது. கடந்த 3 வருடங்களாக அவர் திருவோணமலை வரவில்லை. ஏனென்றால் அவருடைய உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அப்படியான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டாம் என்ற கருத்தை நாங்கள் சொன்ன பொழுதும் திருவோணமலை மக்கள் தங்களுக்கு தெரிந்தவர் என்ற ஒரு அடிப்படையில் அவரை தெரிவு செய்திருந்தார்கள். அதே நேரம் திரு சம்பந்தன் அவர்கள் செய்த இன்னொரு மிகப்பெரிய தவறு, அவர் திருவோணமலை மாவட்டத்தினுடைய ஒரு அரசியல் தலைவர், தமிழ் மக்களின் அரசியல் தலைவர், அதே நேரம் தமிழ் இனத்தின் அரசியல் தலைவர், இந்த மாதிரியான அடையாளங்களை வைத்திருந்தவர். திருகோணமலை என்ற அடிப்படையில் யோசித்தாலும் கூட தனக்கு பிறகு ஒரு சரியானவரை அடையாளம் காட்டி செல்ல வேண்டும் தமிழ் மக்களுக்கு என்ற ஒரு முக்கியமான, ஒரு காலத்தில் ஈழத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்பட்ட இந்த திருவோணமலைக்கு தனக்கு பின்னர் ஒரு சரியானவரை அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அந்த பொறுப்பையும் அவர் செய்யவில்லை. அவர் அதையும் செய்யாமல் தான் போயிருக்கிறார். தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், சம்பந்தன் மீது ஒரு பட்சம் அவருக்கு, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இல்லத்தையே அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதாவது வழமையான விதிமுறைகளை கடந்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை பராமரித்திருந்தார்கள். அவருக்கு பாராளுமன்றத்தில் அவர் வீல் சேர்ல தான் போவார், இருக்க முடியாது. அவருடைய பேச்சை கேட்டு நான் நினைக்கவில்லை 2020க்கு பிறகு அவர் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு, மிக சொற்பமாக ஒரு தடவை வீல் சேரில் இருந்து பேசியதாக நினைவு. இப்படியாக தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? சிங்கள தேசம் அல்லது சிங்கள ராஜதந்திர அந்த 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 ராஜதந்திர குலாம் இவரை ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டதாகவே நான் பார்க்கிறேன். என்றால் அதற்காகத்தான் அவர்கள் இந்த அளவுக்கு திரு சம்பந்தன் அவர்களை ஒரு முதன்மையான அரசியல் அதாவது நீங்கள் பார்க்கலாம், திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு இலங்கைக்கான ஒரு தலைவராகத்தான் அவரை தன்னுடைய உரையில் அவரை குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கான ஒரு தேசிய தலைவர் என்ற அடிப்படையில் தான் அவரை சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போன்று அவர் பெருமளவுக்கு அவருடைய இறுதி நிகழ்வுகளில் ஜனாதிபதி நேரடியாக பங்கு பெற்றியது, அதே நேரம் அந்த விடயங்களில் அவர்கள் காட்டிய கரிசனை எல்லாம் அவரை தங்களுடைய ஒரு ஆளாகத்தான் அவர்கள் பெருமளவுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். இவர் எங்களுடைய ஒருவர், எங்களோடு இணைந்து பயணித்தவர், எங்களை போன்றே சிந்தித்தவர் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன.
அது அது நீங்கள் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டலாம். அவர் எந்த அளவுக்கு அவர்களை நோக்கி மட்டுமே சிந்தித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியும். 2 சந்தர்ப்பங்களை சொல்லலாம். ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக சுரேஷ் பிரமச்சந்திரன் இருந்தார். நீங்கள் இதை அவரிடமே கேட்கலாம். அப்பொழுது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுமாக நாங்கள் புதுடில்லிக்கு செல்லுவோம் என்று ஒரு 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 பிரேரணையை சுரேஷ் பிரமச்சந்திரன் முன்வைத்திருந்தார். ஏனென்றால் அங்கே ஒருவேளை எங்களை பிரதமர் மோடி சந்திக்காவிட்டாலும் கூட நாங்கள் அங்குள்ள சிந்தனை கூடங்களோடு பேசலாம், ஊடகங்களோடு பேசலாம். மீண்டும் தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக புதுடில்லியில் ஒரு 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 அசைவை ஒரு அலையை உருவாக்குவதற்கு இதை நாங்கள் பயன்படுத்த முடியும். அதே போன்று புதுடெல்லியில் உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்ற ஒரு அலுவலகத்தையும் நாங்கள் திறக்க வேண்டும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன பதில், அப்படி நாங்கள் செய்தால் சிங்களவர்கள் கோவிப்பார்கள். இதே கருத்து பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு முறை கூட அவர் எதிர்க்கட்சி தலைவராக இந்தியாவுக்கு செல்லவில்லை. அப்பொழுது அவர் உலகமெல்லாம் சென்றிருக்க முடியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த பிளாட்ஃபார்மை, அந்த அரங்கை தமிழ் மக்களுக்காக பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. அதே போன்று இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதலாம் என்ற பொழுதும் அதை கடுமையாக எதிர்த்தவர். அவர் ஆரம்பத்தை எதிர்த்து பிறகு அதற்குள் சமஷ்டி என்றெல்லாம் போட வேண்டும் என்றெல்லாம் விவாதங்கள் செய்து, அதாவது இந்தியாவுடைய அந்த தலையீட்டை கோரினால் சிங்களவர்கள் கோவிப்பார்கள் என்பதுதான். நாங்கள் சிங்களவர்களை விரோதித்துக் கொள்ள வேண்டி வரும். இந்த அடிப்படையில் தான் அவருடைய இறுதி வரை அவருடைய பயணம் நடந்தது. சிங்களவர்கள் கோவித்து விடக்கூடாது. சிங்களவர்கள் என்ன நாங்கள் சொல்லுவதால் சிங்களவர்கள் கோவித்துக் கொள்ள, சிங்களவர்கள் கோவப்படாத விடயம் என்னவென்றால் பேசாமல் அவர்கள் தருவதை பெற்றுக்கொண்டு அல்லது தராததைக்கு நியாயத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் அமைதியாக இருப்பதுதான் அந்த அரசியல் என்பது. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் இப்பொழுது பார்க்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பல கட்சிகள், குறிப்பாக ஆயுத குழுக்களாக இருந்து அரசியல் நீரோட்டத்துக்குள் ஒன்றிணைக்கப்பட்ட கட்சிகளோடு பயணித்தார். கடந்த பிரதேச சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் என்று நினைக்கிறேன், அதை சாட்டாக வைத்து சுமந்திரன் அவர்களால் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று தனித்து போனார்கள். ஆனால் அவர்கள் தனித்து போனதும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட்டார்கள். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தமிழரசு கட்சியினர் சொல்லிக் கொள்கிறார்கள். அதை பற்றி கூட ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக ஞாபக சக்தி இறக்கும் வரை இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் பகுத்து அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறக்கூடிய விதமாக அவர் வாழ்ந்தார் என்று நினைக்கிறீர்களா இறுதி காலங்களில்? உண்மையில் சம்பந்தன், அதாவது அரசியலில் தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒருவராக அவர் இருக்கும் வரைக்கும் உண்மையில் யாருமே அவரை தாண்டி பயணம் செய்ய நினைத்தது கூட இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் சரி, தமிழரசு கட்சியிலும் சரி. அவர் ஒரு உடல்நிலை காரணமாக ஒரு இயக்கமற்ற ஒரு நிலைக்கு சென்ற பின்னர் தான் இவைகள் எல்லாம் நடந்தது. உதாரணமாக அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது அவர் உண்மையில் அவர் இயங்கக்கூடிய நிலையில் இருந்திருந்தால் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஒரு போட்டியை அனுமதித்திருக்க மாட்டார். அவர் சொல்லுவரே, அவர் விரல் நீட்டி காண்பித்தவரே தலைவராகி இருப்பார். ஒருவேளை அவர் ஸ்ரீதரனை காட்டியிருந்தால் ஸ்ரீதரன் தலைவர், அல்ல சுமந்திரனை காட்டியிருந்தால் சுமந்திரன் தலைவர். அப்படி ஒரு நிலைமைதான் இருந்திருக்கும். ஆனால் அவர் இயங்க முடியாத நிலையில் இருந்த காரணத்தினால் தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் அந்த நிலைக்குள் ஏற்பட்டது. இல்லாவிட்டால் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாவற்றையும் வைத்திருந்தார். அடுத்தது, இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். திருகோணமலை விடயத்தில் கூட இப்பொழுது அவருடைய மறைவை தொடர்ந்து அந்த இடத்துக்கு 2வது விருப்பு வாக்குகளை பெற்ற கோதாசன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற்றபடி. ஆனால் இறுதி காலங்களில் அந்த கோதாசனை திரு சம்பந்தன் அவர்களுக்கு அவர் அவரை மிக கடுமையாக வெறுத்த ஒருவர். ஏனென்றால் ஒரு குழுவினர் திருகோணமலையில் சென்று அவரை பதவி விலகுமாறு கூறியிருந்தார்கள். அதெல்லாம் இவர் செய்ததாகத்தான் அங்கே சம்பந்தருடைய ஆதரவாளர்கள் கருதி இருந்தார்கள். அந்த கருத்து தான் சம்பந்தனிடம் இருந்தது. கடுமையான, இப்ப நீங்கள் திருகோணமலை இறுதி நிகழ்வில் பார்க்கலாம். இறுதி நிகழ்வில் அந்த மேடையில் கோதாசனை நீங்கள் காண முடியாது. ஏனென்றால் அந்த உள்பிரச்சனையின் காரணமாகத்தான் அங்கே கோதாசன் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் அரசியலை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவரை மீறி அவருடைய கருத்துக்களை புறக்கணித்து சென்ற ஒரு காலமாகத்தான் அவருடைய இறுதி காலம் இருந்தது. அவர் சொன்ன அடிப்படையில் தமிழரசு கட்சியினுடைய அந்த போட்டியை தவிர்க்குமாறு அவர் கூறியிருந்தார். ஆனால் அதை யாருமே கேட்கவில்லை.
அவருடைய ஆலோசனை போட்டியை தவிருங்கள், நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து போட்டியை தவிருங்கள் என்பதுதான் அவருடைய ஆலோசனையா இருந்தால் அந்த ஆலோசனையை கேட்கக்கூடிய நிலையில் கட்சியில் யாரும் இருக்கவில்லை. அதே போன்று கடந்த இந்த 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 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைவின் பொழுதும், அதாவது தன்னிச்சையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற பொழுது ஓரளவுக்கு இயங்க ஆக ஒரேடியாக அவர் தளர்வு நிலையில் இருக்கவில்லை, இயங்கக்கூடிய நிலையில் இருந்தார். ஆனால் அவர் அதில் பெரிய தலையீடு செய்து அதை தடுத்து நிறுத்த முயற்சிக்கவில்லை. அது அவருடைய தவறு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அவருடைய காலத்தில் உடைகின்ற நிலைக்கு போவதை அவர் தடுத்திருக்க வேண்டும். அதை அவர் அப்பொழுது செய்யவில்லை. அதே நேரம் இந்த இந்த அவர் உடல்நிலை காரணமாக தளர்வுற்றிருந்த இந்த இறுதி காலத்தில் அவருடைய கருத்தை யாருமே பொருட்படுத்தவில்லை. அவர் அரசியலை கொண்டு வந்த குகதாசன் திருவோணமலையிலே அவருடைய கருத்துக்கள் எடுபடவில்லை. அந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தயார் செய்கின்ற பொழுது அவர் தொலைபேசி எடுத்த பொழுது அதற்கே குகதாசன் பதிலளிக்கவில்லை. அவர் சொன்ன யாரையும் பட்டியலிலும் சேர்க்கவில்லை. அதனால் தான் இந்த பிரச்சனையும் வந்தது. அவர் இறுதி காலகட்டங்களில் அவர் அரசியலை கொண்டு வந்த இவர்களால் ஒரு செல்லா காசாக கருதப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தது. நீங்கள் குறிப்பிடுகிற இந்த செல்லா காசாக அல்லது அவர் அறிக்கை விடுவார், பத்திரிகையில் அறிக்கை பெறும், இவையெல்லாம் சொல்லப்படும். அவர் கொண்டு வந்தவர்கள் அவருக்கு விசுவாசமாக நடக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். 2010ஆம் ஆண்டு அவர் சுமந்திரனை உள்ளே கொண்டு வந்ததும், முதலமைச்சராக விக்னேஸ்வரனை கொண்டு வந்ததும், அதே போல் குகதாசன் அவர்களும் அவரோடு அணுகி பயணித்தது, அவர் தன்னுடைய கனடா குடியுரிமையை விலக்கி முழு இலங்கை பிரஜையாக வந்து இன்றைக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்திருக்கிறார். இந்த அழைத்து வந்தவர்களுள் சுமந்திரன் அவர்களை அவர் அழைத்து வந்து தன்னுடைய அடுத்த வாரிசாக விட்டு சென்றிருக்கிறாரா என்ற கேள்விக்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? உண்மையில் சுமந்திரனை அவர் ஆரம்பத்தில் அரசியலை கொண்டு வருகின்ற பொழுது அவரிடம் அப்படி ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் கொண்டு வந்திருக்கலாம். ஏனென்றால் இப்ப பொதுவாக அந்த பொதுவெளிகளில் சொல்லப்படுகின்ற விஷயம் இப்பொழுது அவர் இல்லை. அதிகமான குற்றச்சாட்டுகள், குறிப்பாக அதிகமான அவர் இருக்கின்ற பொழுது அதாவது நான் சொல்லுகின்ற இந்த கடந்த 3 வருடங்களை தவிர அதுக்கு முற்பட்ட காலத்தில் சம்பந்தருடைய ஆலோசனைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒருவராகத்தான் சுமந்திரன் இருந்தார். சுமந்திரன் அந்த நேரங்களில் தன்னிச்சையாக செயற்பட்டார் என்று சொல்ல முடியாது. சம்பந்தன் என்னத்தை விரும்புகிறாரோ அதை வெளியில் சொல்லுபவராக அவர் இருந்தார். ஒருவேளை சில நேரங்களில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சம்பந்தன் அதை பாதுகாக்கின்ற ஒருவராகவும் இருக்கவில்லை. உதாரணமாக இந்த வேட்பாளர் நியமனத்தின் பொழுது சில சர்ச்சைகள் ஏற்பட்டது. சில பெண் வேட்பாளர்களை போடுவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. நான் அறிந்த வரைக்கும் அந்த பெண் வேட்பாளர் குறித்த அந்த பெண் வேட்பாளரை வேட்பாளராக கொண்டு வருமாறு அந்த ஆலோசனையை சம்பந்தன் தான் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் சுமந்திரன் போய் பேசியிருக்கிறார். ஆனால் பொது வழிகளில் அடி வாங்கியது சுமந்திரன். ஆனால் அந்த நேரங்களில் சம்பந்தன் அமைதியாக இருந்து விட்டார். அவரிடம் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. அடிகள் விழுந்தால் பேசாமல் தான் அந்த அடி வாங்குகின்ற பொழுது அவர் தனக்காக நிற்பவரை அவர் பாதுகாக்கின்ற ஒரு ஆள் அல்ல. அதனால் தான் என்னவோ இறுதி காலத்தில் அவர் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அவரை பாதுகாப்பதிலிருந்து விலகி கொண்டார்கள். ஏனென்றால் இதே சுமந்திரன் இந்த விடயங்களில் முன்னணியில் நின்று அவருடைய இறுதி நிகழ்வுகள் எல்லாம் முன்னணியில் நின்றார். ஆனால் அதே சுமந்திரன் எல்லோருக்கும் தெரியும் அவரை பதவி விலகுமாறும் சொன்னவர். அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் இனி பதவி விலகுவதுதான் சரியானது, அதுதான் செய்ய வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக கூறியவர். அதே போன்று திருவோணமலையிலும் குகதாசனுடைய ஆதரவாளர்கள் அவரை பதவி விலகி அந்த இடத்தை இவருக்கு கொடுக்குமாறு தான் வலியுறுத்தினார்கள். இப்பொழுது இந்த அவருடைய இறப்பை தொடர்ந்து அந்த விடயங்கள் நடந்திருக்கின்றன. இதிலே தமிழரசு கட்சியினுடைய இன்றைய நிலைக்கும் ஐயாவினுடைய இந்த இயங்கா நிலையும் எந்த அளவு, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் அவர் ஆளுமையோடு இருந்த காலங்களில் இவையெல்லாம் நடக்க விட்டிருக்க மாட்டார் என்று. ஐயா இயங்கக்கூடிய ஒருவராக இருந்தால் தமிழரசு கட்சியில் என்ன நடந்திருக்கும்? தமிழரசு கட்சியில் நிச்சயமாக என்னுடைய அவதானத்தில் அவர் இயங்கக்கூடிய நிலையில் இப்பொழுது உண்மையில் இந்த சுமந்திரன் மீது அவருக்கு இடையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. அவரை பதவி விலகுமாறு கூறியதன் காரணமாகத்தான். இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர் நிச்சயமாக தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவராக அவர் இயங்க நிலையில் இருந்திருந்தால் சுமந்திரனைத்தான் நியமித்திருப்பார் என்றுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக அவருடைய தெரிவு சுமந்திரனாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவரை போன்ற ஒருவர் சுமந்திரனைத்தான் விரும்புவாரே தவிர ஸ்ரீதரனை அல்ல.
ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவருடைய செயலும் கூடுதலாக அவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் அவர் ஒரு கொழும்பு மைய அரசியல்வாதியாகத்தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. கடந்த ஒரு தசாப்த கால அவருடைய அரசியலை நாங்கள் பார்த்தால் அவர் ஒரு கொழும்பு மைய அரசியல்வாதியாகத்தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர் விக்னேஸ்வரனையும் அரசியலுக்கு கொண்டு வந்தார். சுமந்திரனை மட்டுமல்ல, விக்னேஸ்வரனையும் அந்த அடிப்படையில் தான் அவர் அரசியலை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒரு 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 இந்த அரசியலில் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய நீட்சியை அப்படியே துண்டித்து வேறு ஒரு முகத்தை இந்த அரசியலுக்கு கொடுக்கின்ற நோக்கத்தில் தான் அவர் இந்த விடயங்களை எல்லாம் செய்தார். சுமந்திரனை இந்த அரசியலை கொண்டு வந்ததும் அந்த அடிப்படையில் தான், விக்னேஸ்வரனை இந்த அரசியலுக்கு கொண்டு வந்ததும் இந்த அடிப்படையில் தான். ஆனால் அவர் எதிர்பார்த்த விடயங்கள் நடைபெறவில்லை. ஏனென்றால் அது திரு விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்துக்கு சென்றதும் அவருடைய அணுகுமுறைகள் மாறிவிட்டன. அதே நேரம் இவர்களுக்கு இடையில் ஒரு ஈகோ பிரச்சனைகளும் உருவாகிவிட்டது. அதில் தான் உண்மையில் கொள்கை சார்ந்த முதல் பிரச்சனை வரவில்லை. முதல் பிரச்சனை வந்தது ஒரு ஈகோ, தன்முனைப்பு வாதங்கள் சார்ந்துதான் பிரச்சனைகள் வந்தது. இந்த நிலைமைகள் எல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விடயங்கள் தான், இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெறும் என்று. ஆனால் இந்த அவருக்கு அடிப்படையில் ஒரு 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 வரலாற்று வாய்ப்பு கிடைத்தும் அவற்றை வீணாக்கி சென்றிருக்கிறார். அதே நேரம் அவர் சார்ந்த கட்சி என்ற அடிப்படையிலும் ஒரு அடுத்த தலைமுறையிடம் ஒரு சரியான கட்சியை ஒப்படைத்து செல்லுவதிலும் அவர் அந்த 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 விடயத்திலும் தவறி இருக்கிறார். அரசியல் ரீதியான விடயங்களில் தான் தவறினார் என்றால், கட்சியை கட்டமைத்து ஒரு சரியான ஒரு தலைமையிடம் அல்லது ஒரு குழுவிடம் ஒப்படைத்து செல்லுகின்ற விடயத்திலும் சம்பந்தன் அந்த பணியை செய்யவில்லை. இந்த இடத்திலே கடந்த வாரம் ஐயா சம்பந்தன் ஐயா பற்றி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் அருந்தவபாலன் சார் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது எதை செய்யக்கூடாதோ அதை சம்பந்தன் ஐயா செய்தார், எது செய்ய வேண்டுமோ தமிழ் மக்களுக்கு அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டார் என்று அவருடைய பார்வையை சொன்னார். யதீந்திரா எப்படி சொல்லுவார்? இவரை பொறுத்தவரையில் இவர் கடந்த 15 வருட காலகட்ட அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற வகையில் இவர் தான் சார்ந்த கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த அடிப்படையிலோ ஒரு புதிய தலைமுறையிடம் எந்த ஒரு மரபை விட்டு செல்லுகின்ற ஒருவராக இருக்கவில்லை. ஒரு அரசியல் மரபை இவர் விட்டு செல்லவில்லை. சம்பந்தன் ஐயாவுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு வழி இல்லை. சம்பந்தன் ஐயாவுடைய வழியை யாருமே பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார். என்று அவருடைய வழியை யாரும் பின்பற்ற முடியாது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற விடயம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் இந்த காலகட்டத்தை கையாள தவறி இருக்கிறார். ஆகவே கையாள தவறிய விடயங்களை இன்னொரு தலைமுறை கையாள முடியாது. அந்த அடிப்படையில் அவர் விட்டு ஒரு தலைமுறைக்கு எந்த ஒரு வழிகாட்டலையும் ஒரு பாதையை காண்பிக்க முடியாதவராகவே அவருடைய அரசியல் பயணம் நிறைவுற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஒருவருடைய இறப்புக்கு பின்னர் அவருடைய கெட்ட விடயங்களையோ அவருக்கு பட்டம் சூட்டுவதோ அல்லது அவரை வஞ்சித்து பதிவுகளை போடுவதோ என்பது சிலர் அதை பற்றி கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இல்லாத பொல்லாத நல்லதுகளை பேச வேண்டும் என்று பொய்யாக அவரை போற்றி புகழ்கிற செயல்பாடு என்பதும் கண்டிக்கத்தக்கது என்று நினைக்கிறேன், இல்லையா? இல்லை, அது உண்மையில் இப்ப பொதுவாக இந்த அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்களாக இருப்பவர்கள் பொதுவாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருப்பவர்களிடம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் திரு சம்பந்தன் அவர்கள் இருக்கின்ற பொழுதே அவர் பற்றி கடுமையாக விமர்சனங்கள் செய்பவர்கள் பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இப்பொழுது அப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கட்சி என்ற அடிப்படையில் சிந்திப்பவர்கள் இருக்கிறார்கள். ஐயா பற்றி நாங்கள் பிள்ளையாக பேசக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் எங்களுடைய கட்சியின் தலைவர் என்று யோசிப்பவர்கள் இருக்கிறார்கள். மற்றது அரசியலில் இருப்பவர்கள் சில காரணங்களுக்காக அதை தவிர்த்து பேச விரும்பலாம், அது வேறு விடயம். ஆனால் எங்களை போன்ற ஒரு அரசியல் ஆய்வுத்துறையில் இருப்பவர்கள், விடயங்களை விமர்சன பூர்வமாக நோக்குபவர்கள், அப்படி நாங்கள் விடயங்களை எப்படி கற்றுக்கொள்ளுதல் என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றையும் எப்படி பார்ப்பது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்படி போல்பவர்களும் இருக்கலாம், அது அவர்களுடைய பிரச்சனை. நாம் இதுவரையில் பேசியதில் சம்பந்தன் ஐயாவின் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லது தவிர்க்க வேண்டியது இரண்டையும் சொல்லுங்கள், ஒரு வார்த்தையில. இல்லை, திரு சம்பந்தன் அவர்களிடமிருந்து ஒரு அடுத்த தலைமுறை அரசியலில் பயணிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள்
கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விடயம், சம்பந்தன் அவர்கள் ஒரு ஆளுமையான அரசியல்வாதி. தான் சொல்ல நினைக்கின்ற விடயங்களை மிக அறுத்துறுத்து தெளிவாக எந்த ஒரு தரப்புக்கும் சுட்டிக்காட்டக்கூடிய வல்லமை கொண்டவர். அந்த வல்லமை முக்கியமாக எல்லோருக்கும் தேவையானது. அதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியலில் இப்பொழுது ஒரு அரசியல் வரப்போபவர்கள் எந்த ஒரு ஆளுமையும் ஆற்றலும் இல்லாமல் அரசியல் தலைவராகி விடலாம் என்று கனவு காணக்கூடாது. அந்த வகையில் அவர் ஆளுமை இருந்தது, அவரிடம் ஆளுமை இருந்தது, அதில் சந்தேகம் இல்லை. அந்த அந்த மாதிரியான ஆளுமை பண்பை மற்றவர்களும் வளர்த்து கொள்ள வேண்டும், அரசியலில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர். அதே போல் ஒன்று, அவ்வாறான ஆளுமையும் ஆற்றலும் இருந்த அவர் தனக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அது மற்றவர்களுக்கான படிப்பினையாகும். நாம் எவ்வளவுதான் ஆற்றலும் ஆளுமை இருந்தாலும் அந்த ஆற்றலும் ஆளுமையும் நம் இனத்துக்கு பயன்படுத்த வேண்டிய பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த நன்றிகள் யதீந்திரா. மீண்டும் ஒரு பொழுதில் இன்னும் பல விடயங்கள், அரசியல் நகர்வுகள் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எந்த பதில் சொன்னால் எதிரியின் மந்தம் நிறை காதில் எகிரிடும் எண்ணும் வழி சொன்ன எமதுயிர் தலைவோனே.